ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் சிம்பிளாக ஒரு பைத்தான் டூல் ஒன்று எழுதினேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூபிங். இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட கிட்ஹப் பேஜில் போயிட்டு கியூபிங்னு ஒரு ரெப்போ இருக்குது, அதில் நீங்கள் க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? சரி, இந்த கியூபிங்கோட வேலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் நிறைய வீடியோவில் பக் பவுண்டி பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது பக் பவுண்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சைட்டில் இருக்கிற வல்னரபிளை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த சைட்டோட கம்பெனி சைட்லேருந்து வந்து நம்மளுக்கு ரிவார்ட் தருவாங்க. அது பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரி, இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்காத நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இந்த மாதிரி வெப் லெவலில் பக் பவுண்டி பண்ணுறதுக்காக சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது சப்டொமைன் எனுமரேட் பண்ணி சப்டொமைன் மூலமாக எல்லா டொமைனையும் டேக் ஓவர் பண்ண முடியும். அதனால சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணுற டூல்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது டிஎன்எஸ் அனாலிசிஸில் நம்ம ரீசெண்டாக இப்போ அந்த டூல் தான் நிறையா பார்த்துருக்கோம். இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் டிஎன்எஸ் அனாலிசிஸில் போயிட்டு டிஎன்எஸ் அனாலிசிஸ் பண்ணுறப்போ சப்டொமைனை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லாட்டி ஏ ரெக்கார்டு சிநேம் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சப்டொமைன் வந்து கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தான் போய் பக்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நான் நேற்று நைட்டு இந்த தான் சும்மா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது சப்லிஸ்டர் டூல். இந்த சப்லிஸ்டர் டூல் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை அதை பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. சப்லிஸ்டர், இந்த சப்லிஸ்டர் டூலை தான் நேற்று நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ரெட் ஹேட், அவாஸ்ட் இந்த மாதிரி சைட்டில் இருக்கிற சப்டொமைன்லாம் எனுமரேட் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பண்ணலாம். இருந்தாலும் நான் சும்மா பக் பவுண்டி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணினேன். அது எல்லாத்தையும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். சரியா? இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதில் இப்போ இந்த அவாஸ்டோட இதே எடுத்துக்கலாம். இதில் வந்து அவாஸ்டோட வெப்சைட்டில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. நிறைய டொமைன் இருக்குது. இல்லை இந்த இது எடுத்திருக்கிற டொமைனில் வந்து பாதி டொமைன் வந்து வேலை செய்யாத டொமைன். அதாவது இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம், இந்த avast.com அப்படிங்கிறது நம்மளுக்கு லைவில் இருக்கும், மிச்ச சைட்டில் வந்து டவுனில் இருக்கும், லைவ்ல இருக்காது. இப்போ இந்த avast.com வந்து நம்மளுக்கு லைவில் இருக்கா? அதே மாதிரி மற்ற சைட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லைவ்ல இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளா ஒவ்வொரு இதையாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு கடுப்பாகவும் டைமும் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் நான் அதை செக் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ டவுனில் இருக்குது, அதான் ஃபர்பிடனில் இருக்கும். சரியா? பேசிக்காக நம்ம எப்படி ஒரு ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். பிங் பண்ணி பார்ப்போம்மா. அதே மாதிரி தான் பிங் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ரிப்ளை வரும். அப்படி பிங் இல்லைன்னா லாஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சம்திங் நம்மளுக்கு எரர் வரும். அதே மாதிரி தான் வெப்சைட்டில் வந்து நம்மளை கெட் ரெக்வஸ்ட் அனுப்பி அதோட ஸ்டேட்டஸ் கோடு 200ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஹோஸ்ட் லைவ்ல இருக்குது. அந்த ஹோஸ்ட் லைவ்ல இருந்துச்சுன்னா நம்மளால அதில் வேற ஏதாவது ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த டூல் வந்து பில்ட் பண்ணியிருந்தேன். சரியா? அந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா ஒன்றும் இல்லை, அது சாதாரணமாக பிங் பண்ணுறது தான். இது இப்போ தான் இந்த அவாஸ்டோட சைட்டு, அவாஸ்டோட லிஸ்ட்டு, இந்த சப்டொமைன் லிஸ்ட்டு. இப்போ நம்ம அதை எப்படி எனுமரேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சொல்ல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றில். கியூபிங்னா என்னென்ன ஓஎஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணும், என்னென்ன ரெக்யூ வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். கிட் க்ளோன். சாரி, டெஸ்க்டாப்பில் போடாமல் ரூட்டில் போட்டுவிட்டேன். இப்போ நம்மளுக்கு டெஸ்க்டாப் இங்கே வந்துச்சு. இப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு கியூபிங்குள்ளே போயிட்டு லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குது, ரீட்மி ஃபைல் இருக்குது, இமேஜ் ஃபைல் இருக்குது, அடுத்தது cubing.py. சரியா? இதில் வந்து நம்ம இப்போ பைத்தான் cubing.py இதில் வந்து ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இல்லை சில பக்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட் எப்படி கொடுக்கணும்னா பைத்தான் கியூபிங் அதுக்கப்புறம் டார்கெட் டாட் டெக்ஸ்ட். சரியா, அந்த டார்கெட்டோட டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம கொடுக்கணும். கியூபிங் டாட் பிஒய் எப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை ஆர்குமெண்ட் காட்டும். அதாவது பைத்தான் கியூபிங் டாட் பிஒய் அதுக்கப்புறம் டார்கெட் டாட் டெக்ஸ்ட். சரியா, இதில் இன்னும் சில பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு இந்த எரர் வருது, ஆர்குமெண்ட்டு இது கொடுக்கல அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த அவாஸ் டாட் டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி மூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, வெளியேருந்து கொடுக்கலாம். சில சமயம் இந்த எரர் வரும், அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் அதை இப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அடுத்தது அவாஸ் டாட் டெக்ஸ்ட். இப்போ அவாஸ் டாட் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். அதில் வந்து நிறையா லைவ்ல இருக்கிற டொமைன் இருந்துச்சு, டவுன்ல இருக்கிற டொமைன் இருந்துச்சு. அந்த சப்லிஸ்டர் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் எனுமரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணும், எல்லா சர்ச் இன்ஜினோட டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி ஆல்ரெடி கேஷ் ஆன சப்டொமைனாக இருக்கட்டும், இல்லாட்டி சிநேம்லேருந்து ரெட்ரீவ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து கொடுத்துரும். எது செக்ல எது லைவ்ல இருக்குன்னு அதுக்கு தெரியாது, லிஸ்ட்டை மட்டும் அதோட வேலையை பார்க்குற மாதிரி கொடுத்துரும். சரியா, இப்போ அந்த இதில் வந்து என்னென்ன டொமைன் வந்து நம்மளுக்கு லைவ்ல இருக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம். அந்த சப்டொமைனை எனுமரேட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம இதில் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டொமைன் வந்து உங்களுக்கு அப்பில் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற டொமைன் வந்து டவுனில் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்பில் இருக்கிறது டவுனில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணும். அதை மெஷர் பண்ணிவிட்டு இதில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அப்பில் இருக்கிற சைட்டை மட்டும் தனியாக ஒரு லிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அப் டாட் அவாஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு, அதாவது அப்பில் இருக்கிற சைட்டை மட்டும் தனியாக லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த சைட்டெல்லாம் இந்த அப்பில் இருக்கிற சைட்டெல்லாம் அப்புறமேட்டு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் பக் பவுண்டரியில் ரிவார்ட் வாங்குறதோ எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ கலில் நெக்ஸ்டில் வந்து இது ஒர்க் ஆகுது. ஏன்னா கலில் நெக்ஸ்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பைத்தான்லாம் இருக்கும். விண்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தான். சி டெஸ்க்டாப் அதில் கியூபிங்னு இருக்கா. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரெக்வஸ்ட்ஸ்ன்னு ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெக்வஸ்ட் மாடியூல் வந்து யூஸ் பண்ணணும். ரெக்வஸ்ட் மாடியூல் எப்படி விண்டோஸில் யூஸ் பண்ணணும்னா pip install request அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இது தேவையில்லை. இப்போ பைத்தான் கியூபிங் அதுக்கப்புறம் அவாஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுலேயும் சேமாக விண்டோஸில் எப்படி லினக்ஸில் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரன் ஆயிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. Ctrl+C கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஸ்டாப் ஆயிரும். சரி, கலில் நெக்ஸ்டில் தான் அது ரன் ஆகிடுக்கல, அது வரையும் நம்ம இந்த கோடை பார்ப்போம் கொஞ்சம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெக்வஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டம். அதுக்கப்புறம் இது வந்து ASCII ஆர்ட், இது தேவையில்ல. இதில் வந்து ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரியா, W+ ரைட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா யூஆர்எல் கொடுத்துருக்கோம். இதில் வந்து HTTP இன்னும் கொடுத்துருக்கோம். சரியா, நீங்கள் கேட்கலாம் எல்லா சைட்லேயும் வந்து சில சைட்டில் வந்து HTTPS இருக்குது, இதில் வந்து வெறும் HTTP இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நீங்கள் வெறும் HTTP அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அது HTTPS-ஆக இருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து டைம் அவுட் வந்து 5 இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ ஒரு சைட்டுக்கு வந்து கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சைட் வந்து லைவ்ல இருக்கா டவுன்ல இருக்கா அப்படின்னு திருப்பி ரிப்ளை வரும்னா அது வந்து 5 செகண்டுக்குள்ள முடிக்கணும். இப்போ நம்ம செகண்ட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து இன்னும் கூட ஆகும். சரி, இப்போ நம்மளுக்கு ஓரளவு போதுமான அளவு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் மினிமம். ஒரு சைட்டுக்கு வந்து பிங் பண்ணுறதுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் தான் டைம் அவுட். சரி, அதுக்கு மேலே போகாது. 5 செகண்ட்ஸுக்குள்ளே அப்பில் இருக்கா லைவ் டவுனில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த டொமைனுக்கு போயிடும். அதாவது அடுத்த டொமைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் டொமைன் இதுக்கு வந்து ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு எடுத்துட்டு டவுனில் இருக்கா லைவ்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த டொமைன் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வரிசையாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மறுபடியும் ஒரு ஃபைல்குள்ளே போட்டு சேவ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீபோர்டு இன்டரப்ட் எக்ஸப்ட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இதில் இல்லை. டவுனாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், அப்போ இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பிட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இல்லை, இது எதுக்கு அப்படின்னா நம்ம மெமரி வந்து நம்ம கம்ப்யூட்டரில் மெமரி கம்மியாக இருக்கிறப்ப ஒருவேளை பெரிய லெவல் ஃபைலாக இருக்கிறப்ப டோட்டலாக வந்து சிஸ்டம் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால
நார்மலாக ஃபைல் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு ஜியோகுமார் சொன்னார். அதனால் நாங்கள் வித் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நிறைய சைட் வந்து அப்ளை இருக்குது. இதுவரை நம்மளுக்கு போதும். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், Ctrl+C கொடுத்து ஸ்டாப் கொடுத்துறேன். இப்போ போயிட்டு நம்ம கியூபிங்கில் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. கியூபிங்கில் போயிட்டு அப்டாட் அவாஸ்டில் போய் பார்த்தோம்னா இந்த சைட் வந்து எல்லாமே அப்பில் இருக்குது. இனிமேல் இந்த சைட்டில் போயிட்டு நம்ம ஏதாவது பென்டெஸ்டிங், சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக், எக்ஸ்எஸ்எஸ் அட்டாக் இதெல்லாம் எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணி பார்த்துக்கலாம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே என்னோட டூலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சிம்பிள் டூல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.